கேஸ் எனக்கு இந்த இடத்த பார்க்கும்போது பழைய படங்களில் இந்த அனகொண்டா ஜுராசிக் பார்க் படத்துலலாம் வரக்கூடிய லொக்கேஷன் தான் ஞாபகம் வருது. அனைத்து தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மணி இருபத்தமிழ். நம்ம இப்போ போலாண்டு வாட்ஸ்அப்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோங்க. ஒரு 2 மாதமாக எந்த வீடியோவும் போடலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி இஷ்யூஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றிலாம் நான் வந்து போக போக வீடியோவில் அது என்ன பிஸ்னஸ்ஸு, என்ன வந்து நம்ம அதில் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பர்சனல் இஷ்யூஸ் ப்ளஸ் வந்து பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறதுனால நிறையா டாக்குமெண்டேஷனு. ஸோ ஏன்னா கம்பெனி ஓப்பன் பண்ணுறது வந்து ஒரு வெளிநாட்டில் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஒரு 2 மந்த்ஸாக வந்து எந்த வீடியோவும் போட முடியல. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு நான் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 2 வீடியோ போடுறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவுட்டிங் போக போகிறோம். ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அவுட்டிங்காக போக போகிறோம். அவுட்டிங் எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு இந்த அடிக்கடிக்கு பார்த்திங்கன்னா இந்த டீம் பில்டிங்கு, அப்புறம் வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ எல்லாம் ஒரு டீமாக வந்து வெளியில் போய் பார்ட்டி பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா, கயாக்கி, அதாவது நம்ம வந்து இப்போ போட்டு இப்போ படகு சவாரி போவோம் இல்லையா ஊரில். ஸோ அந்த மாதிரி இங்கே வார்சால் வந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ரிவர் இருக்குது. ஸோ அந்த ரிவரில் போய்ட்டு இப்போ நம்ம வந்து படகு சவாரி பண்ண போகிறோம். டீமாக வந்து போய்ட்டு ஒரு படகு சவாரி பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து படகு ஓட்ட போகிறோம் இன்றைக்கி. ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஒரு ஜாலியாக வந்து ஒரு டீம் பில்டிங், ஒரு எல்லாம் ஒரு குரூப்பாக வந்து போக போகிறோம். ஸோ எல்லாத்தையும் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோ வந்து காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மறக்காமல் நம்ம சேனலில் இப்போ முதல்ல வரீங்களா, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம், ஜாலியாக ஒரு ஃபன் பண்ணுவோம். ஒரு வழியாக நம்ம ட்ரெயின் ஏறி ஒரு 30-40 கிலோமீட்டர் வார்சாலேருந்து வெளியில் வந்துவிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காரில் தான் வந்தோம். ஸோ பிக்கப் பண்ண வந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காட்டுப்பகுதியில் இருக்கோம். ஸோ இங்கே தான் வந்து அந்த ஆறு ஓடுது. ஸோ இதை பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த போட்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இந்த போட்டில் தான் வந்து இப்போ நம்ம சவாரி செய்ய போகிறோம். ஸோ வாங்க ரிவருக்குள்ளே இறங்கி படகு ஓட்டுவோம். என்னென்னா நம்ம வந்து இங்கே படகு ஓட்ட தயாராகிட்டு இங்கேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நம்ம படகு ஓட்ட போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அங்கே ஆட்கள் வந்து தயாராக இருப்பாங்க. ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, இந்த பார்பிக்யூ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம 2 ஹவர்ஸ் வந்து படகுலேயே வந்து சவாரி செஞ்சு போக போகிறோம். ஸோ இதுதான் வந்து இப்போ இந்த ட்ரிப்போட பிளானு. ஸோ வாங்க படகு ஓட்டுவோம். போட்டெல்லாம் தயார் நிலையில் இருக்குது. இந்த சேஃப்டி ஜாக்கெட் இதெல்லாம் தயார் பண்ணிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இப்போ நம்ம ரிவர்கிட்ட போயிட்டு உள்ளே இறங்க போகிறோம் ஆற்றுல.
இவ்வளோ அழகான ஒரு இயற்கையான ஒரு ஆறு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லலாம் கிட்டத்தட்ட ஒரு 10, 20 வருஷத்துக்கு முன்னாடி நெறைய வந்து ஆத்துல தண்ணியெல்லாம் போச்சு. இப்போ நெறைய ஆத்துல தண்ணியும் இல்ல, மணலும் இல்ல. எல்லாத்தையும் மணலெல்லாம் அள்ளி வித்துட்டாங்க. ஸோ எங்கேருந்து தண்ணிய பார்க்குறது? இப்போலாம் தண்ணி பிரச்சனை அவ்வளோ வந்து இருக்குது. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ராணியண்ணா நகர்ல தண்ணியே இருக்காது. குடத்த தூக்கிட்டு அலைவோம். காலையிலேயே வந்து ஒரு மூஞ்சி கழுவ கூட தண்ணி இருக்காது. ஸோ அந்த நிலைமை. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா நியூஸ்ல பார்த்தேன், டெல்லியில அப்படி அடிச்சுக்கிறாங்க தண்ணிக்கு. சென்னையிலும் அதே நிலைமை தான். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, தண்ணியை வந்து பாதுகாக்கலை நம்ம. என்ன பண்ணுறது? ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க, நம்ம அதை வந்து கேர் எடுத்துக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரியான இயற்கையான சூழலில் மக்கள் வந்து இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறாங்க. இந்த மாதிரி ரிவர் பக்கத்தில் வந்துட்டு ஜாலியாக வந்து ஒரு பிக்னிக் போகிறது, ஒரு டூர் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா, மக்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக அந்த இயற்கையோடு வந்து ஒன்றி போய் ஸோ இங்கே வந்து படகு ஓட்டிட்டு எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அதான் நம்ம வந்து இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து ரிவரை வந்து சேவ் பண்ண மறந்துட்டோம். ஸோ அதனால் இப்போ வெறும் மணல் தான் இருக்குது. அதுவும் இல்லை, அதுவும் வந்து வாரி வித்துட்டாங்க. ஸோ இது வந்து மறுபடியும் எப்போ வந்து நம்ம இயற்கையை வந்து பாதுகாத்து வைக்க போகிறோம்னு தெரியல. ஸோ என்ன இருந்தாலும் நம்ம வந்து தண்ணியை வந்து பாதுகாக்காமல் விட்டது நம்மளுடைய தவறு. ஸோ பாதுகாக்கணும். இங்கே யூரோப் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா, எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே வந்து ரிவர் ஓடும். அவ்வளோ க்ளீனாக நீட்டாக வந்து பாதுகாத்து வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இங்கே வார்சாலே பார்த்திங்கன்னா, வார்சாவை சுற்றி பல ரிவர் இருக்குது. வார்சா சென்டர் சிட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆறு ஒன்று ஓடுது. அவ்வளோ சுத்தமாக க்ளீனாக வந்து தண்ணியை வந்து பாதுகாத்து வச்சுக்கிறாங்க. யாரும் வந்து அசுத்தம் பண்ணுறதில்ல, குப்பை போடுறதில்ல, எதுவுமே பண்ண அவ்வளோ நீட்டாக க்ளீனாக வந்து பாதுகாத்து வச்சுருக்கிறதுனால தான் வந்து இங்கே தண்ணி பிரச்சனையே இல்லை. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி லெஃப்ட் திறந்தா ஹாட் வாட்டரு, ரைட்டு திறந்தா கோல்டு வாட்டரு, எனி டைம் தண்ணி அப்படி வந்துகிட்டே இருக்கும். எந்த நம்ம வந்து சுவிட்ச் போடணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், சுடு தண்ணி வரல, பச்சை தண்ணி, அந்த பிரச்சனையே கிடையாது. தண்ணி எப்போவுமே வந்து அவைலபிளாகவே இருக்கும். ஸோ அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் எனக்கு இங்கே வந்து பார்த்ததில்ல. ஒரு வழியாக உள்ளே வந்து இறங்கியாச்சு ஆற்றுக்குள்ளே. ஒரு துடுப்பு போட்டுட்ருக்கோம். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் போகணுமா, 2 மணி நேரம். டெய்லியும் இந்த மாதிரி துடுப்பு போட்டால் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு முறை, 2 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பண்ணால் டயர்டாகிடுச்சு உடம்பு. போடவே முடியல, கை கால்லாம் ஒரே வலி. நம்ம தான் வந்து கண்ட்ரோலர், ஃபுல் கண்ட்ரோலர். ஸோ கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஒன்றும் முடியல. ஸோ நடு காட்டில் ஆற்றுல நிற்கிறோம். ஒரு வழியாக இன்னும் ஒரு மணி நேரம் போட்டு பெடல் போட்டால் தான் போய் அந்த இடத்த சேர முடியும். வாங்க போய் சேரும். ஒரு வழியாக போட்டாச்சு. ஒரு ஆஃப் வே போட்டாச்சு. அரை வழி போட்டு வந்துட்டோம். இன்னொரு அரை வழி தான் இருக்குது. ஒரு 1 ஹவருக்கு மேலே போக வேண்டியது இருக்குது. போவோம். ஆற்றுல நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். சேஃபாக இல்லை, டேஞ்சரஸாக இருக்குது. போன வேணாம்னு சொல்லி வீட்டில் சொல்கிறாங்க. சரி வச்சுட்டு துடுப்பை போடுவோம். அப்போ தான் போய் சேர வேண்டிய இடத்த சீக்கிரம் போய் சேர முடியும். கேஸ் எனக்கு இந்த இடத்த பார்க்கும்போது பழைய படங்களில் இந்த அனகொண்டா, ஜுராசிக் பார்க் படத்துலலாம் வரக்கூடிய லொக்கேஷன் தான் ஞாபகம் வருது. எல்லாம் அவுட்டிங்கு டேட்டிங்னு போவாங்க இந்த வெள்ளைக்காரங்க இங்கிலீஷ் படத்தில், அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனு. நான் வந்து இதில் இருக்கிறத பார்த்தா எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. எப்படா அனகொண்டா பாம்பு வெளியில் வருமோங்கிறது அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. பாருங்கள் லொக்கேஷன் ஃபுல்லாக எல்லாம் சுற்றி காட்டு நடுவில்.
2 மணி நேரம் படகு ஓட்டி வந்தாச்சு. வந்த உடனே அப்போ பயங்கர பசி, சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க. பாருங்க, சாலட்டு, சீஸு, சாசேஜஸ், ப்ரெட்டு, வேறு என்ன. ஸோ இதெல்லாம் ஒரு பிடிக்க வேண்டியதான். பசி எவ்வளோ பசி, 2 மணி நேரம் உழைச்சிருக்கோம். இதை விட சேர்த்து முக்கியமான ஐட்டம் இல்லைன்னா எப்படி பாருங்கள், நிறையா ஜூஸ் வச்சுருக்காங்க. Cheers, guys. Нормально, я думала, сначала мы же так шатались, что реально мы сейчас пару раз, мне казалось, перевернемся. Я такая, я там все кричала. А потом нормально, как-то, я думала, дольше, если честно. Кто Мани? Вот Мани. Блогер. Когда он не работает поваром, он блогер. Мани. Скуся. Эмиличка, ты хочешь в туалет? Нет? Пойдем. வாங்க, உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருக்காங்க. பாப்பா, மீட், பார்பிக்யூ மீட். சூப்பர் சூப்பர் சூப்பர், சாப்பிட வேண்டியதான். இதுக்காகவே வந்து ஐடியில் வேலை செய்யணும் போல இருக்குதுங்க. பாருங்கள், இலவச உணவு, ஃபேமிலியோட டூரு, அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸு, ஃபுட்டு. இதை விட வேறு என்ன வேணும் வாழ்க்கையில்? சரி மக்களே, என்ன வீடியோ பார்த்தீங்களா, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் ஒரு அவுட்டிங் ஃபேமிலியோடு வந்துட்டு ஜாலியாக வந்து ஒரு இயற்கையோட ஒரு சம்மரை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணிப்பீங்க நான் நம்புறேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஐடியில் வேலை செய்யணுங்க. செஞ்சால் ஏன்னு கேளுங்க, இங்கே பாருங்கள், ஃப்ரீ ஃபுட்டு, ஃப்ரீயான ஃபேமிலி அவுட்டிங்கு, ட்ரிப்பு, ஸோ எல்லாமே வந்து ஃப்ரீ. அவங்களே வந்து பே பண்ணி இவ்வளோ வந்து சொகுசாக, வேலை கஷ்டமாக இருந்தாலும் அப்பப்போ மாதத்தில் ஒரு முறை 2 முறை வந்து இந்த மாதிரி ஒரு டீம் பில்டிங்கு இல்லை ஃபேமிலி ட்ரிப்பு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட சலுகைகளை கொடுத்து ஒரு குதூகலமாக ஆக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இவ்வளோ செலவாகிருக்கு. இது எல்லாமே வந்து கம்பெனி வந்து செலவு ஏற்றிருக்கு. அப்படின்னும் போது வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ உண்மையிலே வந்து ஐடியில் வேலை செய்கிறதெல்லாம் கொஞ்சம் கொடுத்து தான் வச்சுருக்கணும். ஸோ நல்ல விஷயம், நல்ல சம்பளம், நல்ல இந்த மாதிரியான சலுகைகள்லாம் நிறையாவே கிடைக்குது. அதுவும் இப்போ யூரோப்லாம் பார்த்திங்கன்னா அது நல்ல சாதாரணமாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அடிக்கடிக்கு வந்து வெளியில் டீமோடு வெளியில் போகிற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு காமனான விஷயமாக நடக்கும். அதுவும் வந்து அவங்க பழகிற விதம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ நல்லாவே நான் இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்க போகிறேன். நான் உங்கள் மணி யூரோப். பை பை, டேக் கேர், see you.